மறுபடியும் உங்கள் ஏசியன் இன்டர்நெட் மீடியா சேனல் வாயிலாக சிலோன் இன்டர்நெட் மீடியா. ஸோ இன்றைக்கு நாம் போக போகிற விஷயம் என்னவென்னு சொன்னால், நேற்றைய தினம் நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டோம் உங்களிடத்தில். தற்போதைய நிலைமைகள், தற்போதைய இந்த வார அப்டேட்ஸ் என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்க கூடியது, எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் போகும் என்பதை. ஸோ தற்போது நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கிறது. என்னவென்றால், தற்போதைய பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு போஸ்டை போட்டிருக்கிறார். மிஸ்டர் ஷரீஃப் அவர்கள் அவருடைய ட்வீட் வாயில் மூலமாக ஒரு போஸ்டை போட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூ ஒரு தீர்வுக்கு வரப்போகிறது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அமெரிக்காவுடனும் ஈரானுடனுமான ஒரு எக்ரிமெண்ட் வந்து ஒப்பந்தத்துக்கு வரப்போகிறது என்பதை எந்த படியான ஒரு அப்டேட் நமக்கு கிடைத்துள்ளது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் பல விஷயங்களை சேர்த்து நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கம் தர இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை என்றெனில் கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடும் எல்லா வீடியோக்களும் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் உங்களை வந்தடையும். உங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்தும் நோட்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். ஸோ அப்போது தான் நான் போடும் எந்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம், ஈரான் என்ன செய்துள்ளது, ஏன் இந்த ஒரு பிரச்சனை இன்னும் முடியாத நிலைமையில், ஏன் அமெரிக்காவிற்கு இதுவரைக்கும் போய் அந்த என்ரீச் செய்யப்பட்ட அந்த யுரேனியத்தை கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமையில் உள்ளது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். என்றால் உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் பல தடவையாக முயற்சி செய்கிறார்கள். வித்தியாசமான முறையிலும் அவர் முயற்சிகளை தொடர்கிறார்கள். பட் இதுவரைக்கும் ஈரானும் இதை கைவிடாமல் அவர்களும் அந்த என்ரிச் யுரேனியத்தை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம், நியூக்ளியர் அந்த யுரேனியம் என்று சொல்றது அதுக்காகவே ஒரு 90% வந்தடையும் போது, அந்த பதமாகக்கூடிய அந்த யுரேனியம் வந்து 90% வந்தடையும் போது கண்டிப்பாக அது ஒரு நியூக்ளியர் வெப்பனாக மாறக்கூடிய ஒரு கட்டத்தில் அந்த நாடு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாறக்கூடும் என்பதில் தான் அவங்கள் முக்கியமாக அமெரிக்கா ஒரு இஸ்ரேல் முக்கியமாக பயப்படுகிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது போல தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு வந்து அவர்கள் நிறைய ஆக்கிரமிப்புகளை தொடரக்கூடிய ஒரு நாடு. இன்னும் தொடர்வதற்காக பலதரமான ஒரு உக்தியை பயன்படுத்தி போகக்கூடிய நாடுகள். ஸோ அந்த ஒரு நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான விஷயம், இந்த ஒரு நாட்டில் எந்த காரணத்திலும் இந்த ஒரு நியூக்ளியர் வந்து வரக்கூடாது. ஏனென்றால் அப்போது அந்த ஒரு நேரத்தில் என்ன, ஈரான் என்ற கூடிய ஒரு நாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னைய வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டரியை கொண்ட நாடு தான் ஈரான். ஈரான் என்பது மிகப்பெரிய வார்கள், மிகப்பெரிய யுத்தங்கள், மிகப்பெரிய எம்பையர்ஸை வந்து அவர்கள் தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான். ஈரான் என்கிற ஒரு நாட்டில் பலதரமான பெரிய ஹிஸ்டோரிக்கலான நிறைய யுத்தங்களை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். என்றால் அப்படி ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் படித்திருக்கக்கூடும். அப்படி படிக்க ஏற்கனவே தெரியாத விடயமாக இருந்தால் எதிர்காலம் வீடியோக்களில் நான் அதை பற்றி உங்களுக்கு போடுறதுக்கு ஆலோசனை செய்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் அதுகளையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ அப்போது உங்களுக்கு விளங்கும் ஈரான் என்கிற நாடு என்பது வந்து எவ்வளோ கடுமையான ஒரு நாடு. அது வந்து நமக்கு ஈஸியாக போய் இப்போது முன்னைய ட்ரம்ப் வந்து வெனிசுவேலாவை வைத்து வெனிசுவேலா பிரசிடெண்ட்டை நேரே இடத்துக்கு தூக்கிட்டு வந்தார்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அட்டம் பண்ணுறதுக்கான நாடு கிடையாது ஈரான் என்பது வந்து ஆகவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹிஸ்டோரிக்கலான ஒரு அது ஒரு கலாச்சாரத்திலேயே இருக்கட்டும், மற்றபடியான ஒரு வார் எத்திக்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வார் இன்டெலிஜென்ஸாக கூட இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பலதர ஸ்டோரிகளை பார்த்துட்டு வந்த மனிதர்களாக இருக்கிறது. ஸோ அதன்படி
ஏன் இப்போது இந்த இருக்கக்கூடிய என்ரிச்டு யுரேனியத்தை ஏன் இவ்வளோ சுலபமாக அமெரிக்காவால் கைப்பற்ற முடியாதென்றால் அது ஏற்கனவே அந்த யுரேனியம் பதப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் மண்ணுக்கடியில் பிதைக்கப்பட்டு அது அணு ஆயுதங்களில் புகுத்தப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் அந்த யுரேனியத்தை போய் எடுப்பதென்பது சொல்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது மக்களே. என்றால் தட் எனி டைம் அதோட நியூக்ளியர் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய நியூக்ளியர் தாக்கம் ஏற்படக்கூடும். ஸோ அது அந்த இடத்திற்கு யார் யார் நுகர்வாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஹிரோஷிமா நாகசாரி அந்த நியூக்ளியரை பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வரும் வீடியோக்களில் பதிவுகளை தருகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். ஏனெனில் இன்றைக்கு நியூக்ளியர் உள்ள ஒரு நாடுன்னு சொல்லும் போது அது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக வேர்ல்டில் கருதப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இப்போது ஈரானும் அதைத்தான் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், அங்கே பக்கத்திலே ஈராக் இருக்கிறது, முன்னாடி சதாம் ஹுசேன் அப்படி என்று சொல்லி ஒரு பலதரப்பட்டமான ஒவ்வொரு விஷயங்களிலும் அவதானிக்கக்கூடிய என்ன விஷயம் என்று சொன்னால் என்னுடைய கோட்பாட்டில் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக மாறக்கூடியது அந்த ஒரு இஸ்ரேல் எனக்கூடிய ஒரு நாடாக கூட இருக்கலாம். ஸோ ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கிறது, மொத்த இந்த அரபு நேஷன்களை பிடித்து இந்த நாடுகளை ஆக்கிரமிப்பதில் அவங்களும் குறியாக இருக்கிறார்கள். ஸோ அதன்படி அடுத்த கட்டமாக ஏன் இந்த என்ரிச் யுரேனியத்தை கைப்பற்றுவது அவ்வளோ சுலபம் அல்ல என்றால் அது ஏற்கனவே புதைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு தற்போதைய நிலைமையில் அதை தெரியாமல் போய் கை வைப்பதென்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். மற்றும் அந்த ஒரு என்ரிச் யுரேனியம் மோஸ்ட் ஆஃப் த டைம் யாராலும் கண்டுபிடிக்கப்படாத முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ அதனால்தான் டொனால்டு ட்ரம்பாக கூட இருக்கலாம், அவர்களும் இதை ஒரு ஒப்பந்தம் மூலியமாக சரி நம்ம இதை கைப்பற்ற வேண்டும் என்பதில் ஆகவும் மிகப்பெரிய குறியாகத்தான் அவர் முன்னைய நாட்களில் வந்தார்கள். தற்போது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்காவில் கூட எலெக்ஷன்கள் தொடரப்போகிறது. ஸோ இந்த ஒரு கோட்பாட்டு இந்த ஒரு நிலைமையில் அவர் இந்த யுத்தத்தை அடியுடன் முடித்து வைத்தால்தான் அவருக்கு ஒரு அடுத்தொரு முயற்சியை இதே ஒரு பிரசிடென்சியல் சிச்சுவேஷனை கண்டினியூ பண்ணுறதற்கு அடுத்தடுத்த வாக்குகளில் அவருக்கு வெற்றி பெறுவதற்கும் அவருக்கு இந்த யுத்தம் என்பதை உடனடியாக முடித்து கொள்ள வேண்டிய ஒரு பதட்டத்தில் தான் அவரும் இருக்கிறார்கள். ஸோ தற்போது நம்ம பார்த்தோம், ஏன் இந்த ஹைலி என்ரிச் யுரேனியம் எடுக்க முடியாது என்றால் இது கடுமையாக ஈரான் தரப்பில் மிகவும் ஆழமான முறையில் அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். ஸோ நண்பர்களே, இப்போ நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஏற்கனவே முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் புடியாகவே நிற்கிறார்கள். இந்த ஒரு என்ரிச்டு யுரேனியத்தை ஈரான் காட்டித்தர வேண்டும், அவர்கள் அதை கவனமாக எடுத்து அதை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும். ஸோ இதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்து வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய இந்த இராணுவம் இதற்கான ஒரு முயற்சிகளை தொடுப்பதற்கு தயாரான நிலைமையில் இருந்த போதும் பின்பு அந்த ஒரு தயாரான நிலைமையை கூட கைவிட்டார்கள். ஏனெனில் இது மிகவும் ஒரு ஆபத்தான விடயம் என்பதனால் உங்களுக்கே தெரியும், ஈரான் என்பதும் அவ்வளோ சுலபமாக போய் கைப்பற்றக்கூடிய அந்த அளவு அவர்கள் இலகுவான நாடுகள் கிடையாது. என்றால் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் கிடையாது என்ற பட்சத்திலும் ஈரான் எனக்கூடிய ஒரு நாடு சுத்தியும் மலைகளால் ஒரு சூழப்பட்ட ஒரு நாடு. ஸோ என்பதால் அந்த நாட்டுக்குள் போய் ஒரு அட்டாக்கை நடத்தும் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு ஆபத்தில் முடியக்கூடியது. ஏனெனில் நிறைய இராணுவ படை வீரர்கள் இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடும். ஸோ அதன் பின்னால் நண்பர்களே, இப்போது கிடைத்துள்ள தகவலின்படி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷரீஃப் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால் இந்த ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் என்பது இன்னொரு 12 மணித்தியாலத்திற்குள்
நாட்களுக்குள் இந்த ஒரு ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வரப்போகின்றது. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் முடிவடைந்தால் அதற்கு பின்னால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது வந்து நிரந்தரமாக திறந்து வைக்கப்படும். ஸோ இப்படி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இப்போது கச்சா எண்ணெய்களின் விலைகள் அதிரடியான முறையில் குறைய தொடங்கிய ஒரு 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 பதிவுகள், ஒரு சில பதிவுகள் வந்திருக்கின்றன. ஸோ இதன்படி பார்த்தால் நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய ஒரு இடத்தை வந்தடைந்துள்ளோம். ஸோ இந்த ஒரு ஒப்பந்தத்தின், இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் என்றால், ஏற்கனவே ஈரானில் முக்கியமாக கூறப்பட்டுள்ள ஒரு விஷயம் இருக்கின்றது இந்த ஒரு பேச்சுவார்த்தையில். தற்போதைய ஈரான் வந்து இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் 24 பில்லியன்களை அவங்களுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். ஸோ மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு என்ரிச் யுரேனியம் என்பதை இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம், இதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராத முறையில் இதை ஒரு பேச்சுவார்த்தையாக முடித்து கொள்ள வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறார்கள். மற்றும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஒரு விஷயத்தில் ஈரான் கூறுகிறார்கள் அது நிரந்தரமாக திறக்கப்படும் என்றாலும் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஈரான். அப்படி என்று சொல்லும் போது ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கும். மற்றும் எந்த ஒரு பொருளாதார கப்பல்கள் அந்த இடத்தில் பயணம் செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கான ஒரு பாசை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ அந்த பாசை எடுக்கும் போது இவங்கள் ஒரு ஃபீஸ் என்பதை சார்ஜ் பண்ணுவார்கள். ஸோ அந்த ஃபீஸை பே பண்ணிட்டு தான் போக வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தத்தில் அந்த ஒரு விஷயமும் முக்கியமாக கருதப்பட்டு வருகின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு ஒப்பந்தம் எந்த ஒரு கட்டத்தில் போய் நிற்கும் என்பது. இதில் இன்னும் பல தர விஷயங்கள் இருக்கின்றது. பட் அந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க நமக்கு எது முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஸோ நமக்கு என்ன தேவைனா, இந்த ஒரு கச்சா எண்ணெயோட பெரல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கச்சா எண்ணெயோட பெரல் ப்ரைஸ் வந்து குறைய வேண்டும். இது குறைந்தால் தான் நம்மளுடைய நாடுகள், அது இந்தியாவாக இருக்கலாம், இல்லைண்டா நம்முடைய இலங்கையாக இருக்கலாம். ஸோ நமக்கு அது வந்து ஒரு குறைந்த விலையில் கிடைக்கும் போது தான் அதை வந்து பதப்படுத்தி பின்பு அதால் ஒரு பெட்ரோலோ ஒரு கேஸோ ஒரு டீசலோ இருந்தாலும் நமக்கு ஒரு குறைய விலையில் இலங்கை என்ற வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பொருளாதாரம் மிகவும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமயமும் தான் இது. ஸோ தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி மாறுவதன் பின்னால் தான் இப்போது தான் ஒரு கட்டமைப்பிற்கு வந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நமக்கு அந்த பெட்ரோல் ஒரு டீசல் என்ற ஒரு மற்றபடிக்கு இந்த மாதிரி பொருட்கள் வராத விடத்தில் இது முக்கியமாக அந்த நாட்டில் வாழ்ந்து வரும் மக்களை பாதிக்கும். கண்டிப்பாக இலங்கையர்களை இது மிகவும் கடுமையான நிலைமையில் பாதிக்கப்படும். அதே போலத்தான் இந்தியாவை பார்க்கும் போது இந்தியன் தமிழர்கள், நம்மளுடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும், மற்றையபடி இந்தியாவாக இருக்கட்டும். ஸோ முக்கியமாக இந்தியா ஒரு இலங்கை என்று பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸ் வழியின் மூலமாகத்தான் நமக்கு அந்த ஒரு கச்சா எண்ணெய் என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றது. ஸோ அதன் பிற்பால் தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக இது நின்று இது பழைய நிலைமைக்கு மாற வேண்டும். ஸோ நாம் எல்லாரும் ஒன்றாக பிரார்த்திப்போம். இந்த ஒரு பிரச்சனை முடியும் நேரத்தில் தான் நமக்கு அந்த ஒரு பழைய நிலைமைக்கான ஒரு கட்டம் வரும். ஸோ அப்படி ஒரு கட்டம் வரும்போது தான் நாம் அன்றாடம் எப்படி வாழ்ந்தோமோ, ஸோ நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கு கூட நமக்கு சிந்திக்க ஒரு நேரம் வரும். அப்படி இல்லாத போது அது வந்து ஒரு பிரச்சனையாகவே, இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்து போனால், இப்படியே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்னு சொல்லும் போது அவர் வந்து ஒரு விடயத்தில் ஒரு முடிவில் இருந்தவர் கிடையாது. ஸோ அவர் கண்டிப்பாக எவ்ரி
1 ஹவராக கூட இருக்கலாம், எவ்ரி 24 ஹவர்ஸுக்குள்ள அவருடைய டிசிஷன்ஸ் ஒரு முடிவுகள் வந்து அடிக்கொருக்க அது ஒரு மாறக்கூடிய நிலைமையில் இருப்பதனால் நமக்கு எதையும் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாத நிலைமையாகவே போய் பெய்த்து கொண்டிருக்கின்றது. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வர வேண்டும், இது நிரந்தரமாக முடிய வேண்டும், முடிந்து நாம் எல்லாரும் பழைய நிலைமைகளுக்கு திரும்பி மறுபடியும் முன்னைய போல் அந்த பெட்ரோலோ டீசலாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு எப்போதும் போல அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வட்டத்தில் நாம் எப்போதும் செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு பிரார்த்தனையாக கூட கருதலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் அந்த ஒரு விஷயம் முடிவு குறை வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும் அப்டேட்டான நியூஸ்களை நான் உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ இன்றையுடன் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக பண்ணி வையுங்கள். ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறக்கூடும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனால் எனக்கு இன்னும் உங்களுக்காக நல்ல வீடியோக்கள் மற்றது உடனடியாக தர முடியுமான ஒரு அப்டேட்கள் என்ற ரீதியில் எனக்கு ஒரு அப்டேட்டை உங்களுக்கு தர முடியும். ஸோ முன்னுக்கு வரும் நாட்களில் என்ன நடப்பது என்பதை பார்க்கும். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இணைந்திருங்கள். மற்றும் இது ஒரு செய்தியாக மட்டும் கொண்டு செல்லாமல் நான் உங்களுக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தகவலையும் சேர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்களில் லைக்குகளையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனால் எனக்கு முடியும் உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட்ஸை உங்களுக்காக நான் கண்டிப்பாக தருவேன் என்பதிலும் நான் எந்த மாற்றமும் இல்லாமல் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.